இன்னைக்கு என்ன ஈவெண்ட் பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா 200 மீட்டர்ஸ் கேர்ள்ஸுக்கு. இந்த கேர்ள்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 100 எடுக்கலாமா 200 எடுக்கலாமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்கு. சில பேர் வந்து 100 மீட்டர்ஸ் ஷார்ட் டிஸ்டன்ஸ் தானே, அதனால 100 எடுத்து ஓடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. லாஸ்ட் எஸ்ஐ பேட்ச்ல பார்த்தீங்கன்னா 50 மெம்பர்ஸ் ஓடிக்கிறாங்க. அந்த 50 மெம்பர்ஸ் பார்த்தா 30 மெம்பர்ஸ் 100 மீட்டர்ஸ் தான் சாய்ஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த 100 மீட்டர்ஸ்ல என்ன நடந்ததுன்னா, நல்லா ஓடுறவங்க கூட பார்த்தீங்கன்னா இன்கேஸ் டைமிங் மிஸ் ஆயிடுச்சுன்னா கூட அவங்க செகண்ட்ஸ் வேஸ்ட் ஆகலாம். அதனால 100 மீட்டர்ஸ் வந்து ப்ராப்பர் அத்லெட் இருந்தால் தாராளமாக ட்ரை பண்ணுங்க. 200 பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் ஒரு கொஸ்டின் கேட்டாங்க, ஸ்பைக்ஸ் யூஸ் பண்ணலாமான்ட்டு. தாராளமாக யூஸ் பண்ணலாம். நல்ல ஸ்ட்ரெச்சஸ் வார்ம் அப் பண்ணிட்டு எந்த ஒரு ஆக்டிவ் யூஸ் பண்ணாலும் தாராளமாக ட்ரை பண்ணுங்க. 200 பொறுத்து நல்லா வார்ம் அப் பண்ணிட்டு போனுங்க. லாஸ்ட் எஸ்ஐ பேட்ச்ல பாத்தீங்கன்னா 200 ஓடும்போது இண்டிவிஜுவலா தான் ஓட விட்டுக்கிறாங்க. அதே மாதிரி பிசி அந்த மாதிரி நடக்காது. இன்கேஸ் வந்து 4 to 5 மெம்பர்ஸ் ஓட விட்டாங்கன்னா அந்த 4 to 5 மெம்பர்ஸ் ஃபாலோ ரேஸ் ஓடி முடிச்சாலே நீங்க தாராளமா 200 கிளியர் பண்ணலாம். 200 பொறுத்த வரைக்கும் ஒரு கர்வ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க, ஒரு ஸ்ட்ரைட் ஃபினிஷ் பண்ண போறீங்க. ரெண்டாவது விஷயம், இப்ப லைன் எப்படி சாய்ஸ் பண்ணது அப்படின்னு பாத்தீங்கன்னா 3, 4, 5 இந்த 3 லைனை சாய்ஸ் பண்ணீங்க. ஏன் இதில் சொல்றேன்னா, இது 3 இடத்துல நம்ம வந்து செகண்ட் சேவ் பண்ணலாம். ஸ்டார்டிங் விசில் சவுண்ட் கேட்ட உடனே நீங்க ஸ்டார்ட் எடுத்துட்டீங்கன்னா தாராளமா 2 செகண்ட் சேவ் பண்ணலாம். ரெண்டாவது விஷயம், கர்வ் பன் பண்ணி ஓடுற விஷயம். இந்த கர்வ் பன் பண்ற ஓடுற விஷயம் நம்ம ஸ்ட்ரைட்டா ஓடுற கான்செப்ட்ல ஓடணும்னா தாராளமா வந்து நம்ம கர்வ் பன் பண்ணி ஓடுற விஷயத்த பாசிபிளா பண்ண முடியாது. இப்போ வண்டி ஓடுற கான்செப்ட் தான், வண்டி ஸ்ட்ரைட்டா ஓடின்னு இருக்கு. சப்போஸ் ஹேண்டில் பென் பண்ணி ஓடினா தான் நம்ம வந்து கர்வ் டர்ன் பண்ணி ஓட முடியும். அதில் 2 செகண்ட் சேவ் பண்ணலாம். ஃபினிஷிங் ப்ராப்பரா நீங்க முடிச்சீங்கன்னா தாராளமா பார்த்தீங்கன்னா 2 செகண்ட் சேவ் பண்ணலாம். ஏன் இந்த ஒவ்வொரு செகண்ட்ஸும் நான் இம்பார்ட்டன்ட் சொல்றேன்னா, ஒரு செகண்ட்ஸ்ல வேலை விட்டு வெளியே போனவங்களும் இருக்காங்க, ஒரு செகண்ட்ஸ் உள்ள வந்தவங்களும் இருக்காங்க. ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட்ஸ் கண்டிப்பா நம்ம இம்பார்ட்டன்ட். அதனால செகண்ட்ஸ் வந்து எக்காரத்தை கொண்டு விட்டு கொடுக்கணும். ரெண்டாவது விஷயம், 200 டிவைடிங் மெத்தட் இருக்கு. எப்படியெல்லாம் நம்ம ஓடலாம் 200ல அப்படின்னு பாத்தீங்கன்னா 50 மீட்டர்ஸ். இந்த 50 மீட்டர்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 50 மீட்டர்ஸ் பாத்தீங்கன்னா மீடியமா ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னொரு 100 மீட்டர்ஸ் ஃபாஸ்ட் பண்ணலாம். இது வந்து பேசிக்கா ஸ்டார்ட் பண்ணலாம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா இது ஸ்பிரிண்ட் ஈவெண்ட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 100 மீட்டர்ஸ் மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா மீடியமா ஓடிட்டு இன்னொரு 100 ஃபாஸ்ட் எடுங்க. இது ரெண்டு மெத்தட நீங்க ஈஸியா ஃபாலோ பண்ணா 200 செகண்ட் சேவ் பண்ணலாம். சரி, 200 எப்படியெல்லாம் நம்ம பிராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜ்ல 50 மீட்டர்ஸ் ஓடுங்க, 100 மீட்டர்ஸ் ஓடுங்க, 150 மீட்டர்ஸ் ஓடுங்க, 200 மீட்டர்ஸ் ஓடுங்க. இந்த மாதிரி 100 மீட்டர்ஸ் வந்து 2 டைம்ஸ் எடுங்க, 50 மீட்டர்ஸ் 2 டைம்ஸ் எடுங்க, 150 மீட்டர்ஸ் 2 டைம்ஸ் பிராக்டிஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி எல்லாம் பிராக்டிஸ் பண்ணா தாராளமா 200 மீட்டர்ஸ்ல கண்டிப்பா வந்து 38 செகண்ட்ஸ்க்குள்ள வரலாம் சிங்கிள் ஸ்டார்ல. ஏன்னா 38.99 வந்தாலும் நீங்க டிஸ்குவாலிஃபைடு தான். அதனால ஒவ்வொரு செகண்ட் இம்பார்ட்டன்ட். ப்ராப்பரா பிராக்டிஸ் பண்ணி இந்த 20 டேஸ்ல ஆல்ரெடி நமக்கு 30 சார்பா வீடியோஸ் அப்லோட் பண்ணிருப்போம். 200 மினிட்ஸ் என்னென்ன ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதையும் யூட்டிலைஸ் பண்ணீங்க. அதுவும் பாருங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.